சேனல் உமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு 2024க்கான குரூப் 4 மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல 3rd வீக் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ காலையில 11 மணிக்கு டெலிகிராம் சேனல்ல நம்ம கொஸ்டின் பேப்பர் PDF அனுப்பிடுவோம். டவுன்லோட் பண்ணி எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? எல்லாரும் ரெடியாக தானே இருக்கீங்க? ஓகே. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சதவீதம். ஓகேங்களா? ஸோ சதவீதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக டெஸ்ட்டை எழுத வராதிங்க. அதே மாதிரி சதவீதம் தானே அதை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக எழுதாமையும் இருக்காதிங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பரை தரமாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினில் 25க்கு 25 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் 25க்கு 25 மேக்ஸில் எடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டில் 25க்கு எடுக்கல அப்படின்னா என்னால் எடுக்க முடியாதா மேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். எப்போ எடுக்கலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, எதுலேருந்து அந்த மார்க் கம்மியாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டா மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக 25க்கு 25 எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் தரமாக எடுத்திருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றியோ இந்த டெஸ்ட்டை பற்றியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃப்ரீ தான். நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். கொஸ்டின் பை லாங்குவேஜில் தான் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே 2 வீக் டெஸ்ட் நடந்துருச்சு மேம், நான் இப்போ எப்படி 3வது டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க. அட்டன் பண்ணுங்கள். அந்த 2 டெஸ்ட்டையும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் எங்கள் கூடிய அப்படி நீங்கள் ட்ராவல் ஆகி வாங்க. கண்டிப்பாக உங்களால் மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இப்போ வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே டெஸ்ட்டை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். லாஸ்ட் டெஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பொங்கல் ஹாலிடேஸ் வந்துச்சா, ஸோ ஒர்க்கு அதுக்கப்புறம் டயர்டு ஜாலினஸ் இதில் எல்லாமே நீங்கள் டெஸ்ட்டை கம்மியாக தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். அது எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் பேக் டு ஒர்க். நம்ம கண்டிப்பாக எல்லா டெஸ்ட்டையும் எழுதுனா தான் நம்மளால் ஃபுல்லாக தரவாக ரிவிஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.